ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கருகப்பிலை பொடி செய்யலாம். 1/4 கப் கடலைப்பருப்பு, 1/4 கப் உளுந்து, கருப்பு உளுந்து கழுவி காய வச்சது, 1 ஸ்பூன் கருப்பு எள்ளு அதுவும் கழுவி காய வச்சது, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் தனியா வறுத்து எடுத்துடலாம். 1 ஸ்பூன் எண்ணெய், 7 காஞ்ச மிளகா, 5 பல் பூண்டு இடித்தது, ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி நல்லா வறுத்துக்குவோம். மிளகாய் வறுப்பட்டுடிச்சு எடுத்துடலாம். லைட்டாக பூண்டு வறுப்படட்டும். 2 கப் கருகப்பிலை பெரிய கப்பில் அழுத்தி எடுத்துருக்குறேன். நல்லா வறுப்படட்டும். உடையிற அளவுக்கு வறுப்படணும். இந்தளவுக்கு வறுப்பட்டுச்சு போதும், எடுத்துடலாம். 1/2 ஸ்பூன் கல்லுப்பு, 1 ஸ்பூன் பெருங்காயப்பொடி, வீட்டில் அரைச்ச பெருங்காயப்பொடி லைட்டாக சூடு ஏறினோன்னே எடுத்துடலாம். ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்குவோம். கருகப்பிலை பொடி ரெடி ஆகிடுச்சு. இது இட்லி, சாதம், தோசைக்கெல்லாம் கொஞ்சம் நெய் நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டா செமையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.